நம்ம சேனலில் கொஞ்ச நாளாகவே வந்து ஈரான், அமெரிக்கா, அப்புறம் வந்து மத்திய கிழக்கு வரலாறு, இந்த மாதிரி ஜியோ பொலிட்டிக்கல் விஷயங்களாகவே பார்த்துட்டு இருந்தோம். ஸோ ரொம்ப நாள் கழித்து இந்தியா சம்மந்தமாக, அதுவும் முக்கியமாக இந்தியாவில் ஒரு பொலிட்டிக்கல் சினாரியோவில் மிகப்பெரிய அதிர்வலையை, ஒரு பெரிய டிபேட்டை ஏற்படுத்தியிருக்க ஒரு டாப்பிக்கை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம், விச் இஸ் டீலிமிட்டேஷன். இந்த டீலிமிட்டேஷன் அப்படின்னா என்ன? இதுக்கு முன்னாடி இந்தியாவில் டீலிமிட்டேஷன் அப்படின்னு ஒன்று பண்ணப்பட்டிருக்கா? அப்படி பண்ணாங்க அப்படின்னா அப்போல்லாம் ஏன் பிரச்சனை வரல, இப்போ மட்டும் ஏன் பிரச்சனை வருது? இப்போ மத்திய மாநில அரசுகளுக்கு நடுவில் இவ்வளோ பெரிய ஒரு கருப்பு கொடி போராட்டம்லாம் சொல்கிற அளவுக்கு ஏன் இவ்வளோ பெரிய ஒரு பிரச்சனையாக இது போயிட்டு இருக்கு? அடுத்தது இதனால, இந்த டீலிமிட்டேஷனால் தமிழ்நாட்டுக்கு பெரிய பாதிப்பு வரும் அப்படின்னு சொல்கிறாங்களே, மத்திய அரசு சொல்கிறது உண்மையா இல்லை மாநில அரசு சொல்கிறது உண்மையா? உண்மையிலேயே இதுதான் முதல்ல டீலிமிட்டேஷன்னா என்ன அப்படின்றத பற்றி நம்ம வந்து தெரியணும். காரணம் என்ன அப்படின்னா, இது மத்திய மாநில அரசுக்கு நடுவில் நடக்கக்கூடிய ஒரு பொலிட்டிக்கல் விஷயம் மட்டும் கிடையாது, இது வந்து மக்கள் சம்மந்தப்பட்டது. ஏன்னா இதில் வந்து நம்ம பேசிகிட்டு இருக்கிறது டீலிமிட்டேஷன் அப்படின்னா அதோட கரு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய பிரதிநிதியை பற்றினது. அதாவது மக்களவை உறுப்பினர்கள் இருக்காங்க இல்லையா, அதாவது நம்மளுடைய குரலாக நம்ம என்னதான் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் நமக்கு இருந்தாலும், நான் தமிழ்நாடு, நீ ஆந்திரா, ராஜஸ்தான் அப்படின்னு இருந்தாலும், கூட்டாட்சி தத்துவத்தின் அடிப்படையில் நம்ம எல்லாம் இந்தியா அப்படின்ற ஒரு குடும்பத்துக்குள்ளே இருக்கோம் இல்லையா. ஸோ மாநில அரசு சார்பாக மத்தியில் வந்து நம்ம பேசுகிறதுக்காக ஒரு குரல் வேணும். அதுதான் நம்மளுடைய எம்பிக்கள், நமக்கு வந்து குரலாக இருக்கக்கூடியவங்க. ஸோ இந்த பிரதிநிதிகள் இருக்கு இல்லையா, இந்த தொகுதிகள் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, ஸோ இந்த தொகுதிகளுடைய நம்பரை வந்து இப்போ ஜகிள் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இங்கிறது தான் இந்த டீலிமிட்டேஷன் அப்படின்றது, எத்தனை தொகுதிகளாக பிரிக்கிறாங்க, திரும்ப மறுசீரமைப்பு அப்படின்றது வந்து பண்ணுறாங்க. ஸோ இப்போ அதை ஏன் பண்ணுறாங்க, இதனால என்ன மாதிரியான பிரச்சனைகள் வரப்போகுது அப்படின்றத தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நான் சொன்ன மாதிரி இது வந்து நம்மளுடைய பிரதிநிதித்துவம் சம்மந்தப்பட்டது, ரெப்ரசன்டேஷன் சம்மந்தப்பட்டது அப்படின்னும் போது இதில் சப்ஜெக்ட்ஸ்லாம் யார்? நம்ம தான். பேசிகிட்டு இருக்கேன்னா தான், கேட்டுட்டு இருக்க நீங்கள் தான். ஸோ நம்மளை பற்றினது அப்படின்றதுனால தான் இந்த டீலிமிட்டேஷன் பற்றி நம்ம பேசிக்காக ஏதாவது ஒன்று தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற ஒரு கட்டாயம் இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம ரொம்ப டீப்பாலாம் போக வேண்டாம். குறைந்தபட்சமாக உங்கள் காலேஜ்லையோ இல்லை ஒரு ஆஃபீஸ்லையோ லஞ்ச் பிரேக்கில் இப்போ என்னப்பா ரொம்ப ஹீட்டட் டாப்பிக்காக போயிட்டு இருக்குல்ல, இந்த டீலிமிட்டேஷன்னா என்ன அப்படின்னு யாராவது கேட்டாங்கன்னா, அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா, சின்ன விஷயம் தான், இதுதான் இப்போ போயிட்டுருக்கு, ஆனால் இது வந்து இவ்வளோ முக்கியமானது அப்படின்னு நீங்கள் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காகவாது ஒரு 10 நிமிஷம் வீடியோ வந்து நம்ம பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு தெரிஞ்சுக்கிட்டா நம்ம போதும், ஓகேவா? ஸோ முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோ வந்து ரொம்ப சிம்பிளாகவும் ஷார்ட்டாகவும், அதே மாதிரி முடிஞ்ச வரைக்கும் எந்த கட்சி சார்பு இல்லாமலும் நான் உங்களுக்கு வந்து ப்ரெசென்ட் பண்ண பார்க்குறேன். வீடியோக்குள்ளே போகலாமா? வணக்கம் கண்மணிஸ், நான் சரண்யா துராடி. வீடியோக்கு போகலாம். இப்போ இந்த டீலிமிட்டேஷன் பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம வந்து முதல்ல 1950வது வருஷத்துக்கு போகணும். ஏன்னா அந்த வருஷத்தில் தான் இந்திய அரசியலமைப்பு சட்டம் அப்படின்றது இயற்றப்பட்டு, அம்பேத்கர் அவர்களால் இயற்றப்பட்டு நமக்கு வந்து கொடுக்கப்படுது. ஸோ இந்த இந்திய அரசியலமைப்பு சட்டம் இயற்றப்பட்ட பிறகு இந்திய பிரஜைகளாக, குடிமக்களாகிய நமக்கு கொடுக்கப்பட்ட ரொம்ப முக்கியமான ஒரு வேல்யூபிளான ஒரு ப்ராமிஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எல்லாருமே சமம், எல்லாரும் இந்நாட்டு மன்னர் அப்படின்றது தான். இன்னைக்கு கேட்கும்போது ஆமாம் நம்ம எல்லாம் சமம் தானே அப்படின்னு நமக்கு வந்து ரொம்ப சிம்பிளாக இருந்தாலும் அந்த காலகட்டத்தில் அது மிகப்பெரிய ஒரு விஷயமா இருந்தது. ஏன்னா யோசிச்சு பாருங்க, அதுக்கு முன்னாடி வந்து மன்னராட்சி இருந்தது, அதுக்கப்புறம் வந்து ஏகப்பட்ட வர்க்க ரீதியாகவும் சாதி ரீதியாகவும் ஏகப்பட்ட வித்தியாசங்கள் இருந்தது மனுஷங்களுக்குள்ளேயே. நம்ம யோசிச்சு பார்க்க முடியாத அளவுக்கு வித்தியாசங்கள்லாம் இருந்த ஒரு காலகட்டம் அது. ஸோ அதுக்கப்புறமா நீங்கள் எல்லாரும் வந்து இந்தியா அப்படின்ற ஒரு நாட்டு அங்கமாகறீங்க. இந்த பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ், இந்த ராஜாக்கள் ஆண்ட அந்த மாகாணங்கள் இருக்குல்லையே, அது எல்லாமே கலைக்கப்பட்டு எல்லாருமே நீங்கள் எல்லாரும் இந்தியா அப்படின்ற ஒரு குடும்பத்துக்குள்ளே வரீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த குடும்பத்துக்குள்ளே எல்லாருமே சமமாக நடத்தப்படுவீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ரொம்ப முக்கியமான ஒரு உறுதிமொழி அது. ஸோ அதன்படி பார்த்தீங்கன்னா எல்லாருமே சமம். 1 person is equal to 1 vote is equal to 1 value அப்படின்னு. எல்லாரும் ஒருத்தவங்க தான், எல்லாருமே வந்து சமம் தான். அதே மாதிரி எல்லாருக்கும் நீங்கள் எவ்வளோ பெரிய ஆளாக இருக்கலாம், இல்லை எவ்வளோ சின்ன ஆளாக இருக்கலாம், யாராக இருந்தாலும் உங்களுக்கு ஒரே ஒரு ஓட்டு தான் கொடுக்கப்படும். அதே மாதிரி அந்த ஓட்டுக்கு ஒரே வேல்யூ தான் இருக்கும். உதாரணத்துக்கு நீங்கள் வந்து ஒரு மிகப்பெரிய பண்ணையாராக இருக்கலாம், உங்களுடைய பண்ணையிலேருந்து தான் வேலை செஞ்ச ஒரு பண்ணையாளாக இருக்கலாம். நீங்கள் வந்து பெரிய ஆளுன்றதுக்காக உங்களுக்கு 10 ஓட்டும் கிடையாது, நான் வந்து எதுவுமே இல்லைன்றதுக்காக எனக்கு ஓட்டு இல்லாமலும் இல்லை. உங்களுக்கு ஒரு ஓட்டுனா எனக்கும் அதே ஓட்டு தான். அதே மாதிரி உங்கள் ஓட்டுக்கு எத்தனையாக கவுண்ட் பண்ணுவாங்க, அது வந்து உங்களுக்கு ஒரு ஓட்டு அப்படின்னா ஒன்றா தான் அதை கவுண்ட் பண்ணுவாங்க வேல்யூ அப்படின்னா, அதே வேல்யூ தான் நான் போடுற ஓட்டுக்கும் அப்படின்றது தான் சிம்பிளான கான்செப்ட். இப்போ நான் சொன்ன இந்த கான்செப்டை வந்து உறுதிப்படுத்துறதுக்கு இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் வந்து 2 ஆர்டிக்கல், 2 பிரிவுகளின் மூலமாக நான் சொன்ன இந்த விஷயம் வந்து கட்டாயமாக்கப்படுது. அதாவது 81 மற்றும் 82. 81வது பிரிவு என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நடைமுறைக்கு சாத்தியமான வரை, அதாவது முடிஞ்ச வரைக்கும்
அனைத்து மாநிலங்களுக்கும் இடங்கள் மற்றும் மக்கள் தொகை இடையிலான விகிதம் சமமாக இருக்க வேண்டும் என்று கூறுகிறது. அடுத்தது 82வது பிரிவு என்ன சொல்லுதுன்னா, ஒவ்வொரு மக்கள் தொகை கணக்கெடுப்பிற்கு பிறகும் மக்களவை இடங்கள் மறுசீரமைக்கப்பட வேண்டும் என்று 82வது பிரிவு சொல்லுது. அதாவது ஆர்டிகல் 81, 82 நான் இப்போ படிச்சு காட்டினேன் இல்லையா. அதாவது 81 என்ன சொல்லுதுன்னா, முடிஞ்ச வரைக்கும் வந்து மாநிலங்களில் மக்கள் தொகை அப்படின்ற விகிதம் வந்து சமமாக இருக்கணும், பேலன்ஸ்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லுது. அதே மாதிரி 82ல் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒவ்வொரு தடவையும் வந்து மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுக்கணும். மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுத்ததுக்கு அப்புறமா, அதாவது சென்சஸ் எடுப்பாங்க இல்லையா, இந்த நாட்டில் மொத்தமாக எத்தனை பேர் இருக்காங்க, எத்தனை மாநிலங்கள் அப்படின்னு. ஸோ அந்த சென்சஸ் எடுத்ததுக்கு அப்புறமாவே ஒவ்வொரு முறை சென்சஸ் முடிஞ்சதுக்கு அப்புறமாவும் அந்த மக்கள் தொகைக்கு ஏற்ற மாதிரி அந்த மாநிலத்தோட தொகுதிகள் இருக்கு இல்லையா, இதை வந்து மறுசீரமைப்பு பண்ணணும் அப்படின்னு தான் இந்த ஆர்டிகல் சொல்லுது. ஸோ இங்கே தான் நம்ம வந்து இந்த ஒன் வோட் ஒன் வேல்யூ அப்படின்னு சொன்னோம் இல்லையா, இதை வந்து அப்ளை பண்ணணும். அதாவது முடிஞ்ச வரைக்கும் இந்த நாட்டில் இருக்கவங்களோட ஓட், அதுக்கான வேல்யூ இருக்கு இல்லையா, மதிப்பு, ஒரு வாக்குக்கான மதிப்பு அப்படின்றது ஒரே மாதிரி இருக்கணும் அப்படின்னு பார்க்க சொல்கிறாங்க. அதாவது இப்போ இந்த ஊரில் வந்து ஒரு 10,000 பேர் இருக்காங்க, இல்லை ஒரு 10 லட்சம் பேர் இருக்காங்க ஒரு ஊரில் ஏல, பியில் வந்து 20 லட்சம் பேர் இருக்காங்க அப்படின்னு வைங்களேன். இங்கேயும் இவங்கெல்லாம் சேர்ந்து ஒருத்தரை மக்களவைக்கு அனுப்பி வைக்கணும், அதாவது டெல்லிக்கு அனுப்பி வைக்கணும். இப்போ இவங்கெல்லாம் சேர்ந்து ஒருத்தவங்களை வந்து அனுப்பி வைக்கணும் டெல்லிக்கு, அவங்களோட ரெப்ரசன்டேட்டிவாக பிரதிநிதியை அனுப்பி வைக்கணும் அப்படின்னு வைங்களேன். இப்போ இவங்களுடைய பிரதிநிதியை செலக்ட் பண்ணணும் அப்படின்னா 10 லட்சத்தில் 1, இப்போ என்னுடைய ஓட் அப்படின்றது அங்கே போடும்போது 10 லட்சத்தில் 1 அப்படின்னு தான் போகும். இன்னும் சிம்பிளாக சொல்லி சரி 10ல் 1 அப்படின்னு போகலாம். இப்போ இங்கே வந்து அப்படி கிடையாது. இங்கே வந்து 20 லட்சத்தில் 1 அப்படின்னும் போது இப்போது இந்த ஓட்டையும், இந்த ஊரில் இருக்கவங்க போடுற ஒரு ஓட்டோட வேல்யூ அப்படின்றதும், இந்த ஊரில் இருக்க ஒருத்தவங்க போடுற ஒரு ஓட்டோட மதிப்பு அப்படின்றதும் ஒரே அளவில் இருக்குது அப்படின்னு நம்மளால் எடுத்துக்க முடியாது இல்லையா. இதில் வந்து இந்த பிரதிநிதித்துவம் அப்படின்றது மாறுது. அதனால தான் ஒரே அளவுக்கு முடிஞ்ச வரைக்கும், அதில் சொல்லியிருப்பாங்க, முடிஞ்ச வரைக்கும் ஒரே அளவுக்கு பிரதிநிதித்துவத்தை கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக கொண்டு வர்றது தான் இந்த டீலிமிட்டேஷன். இந்த டீலிமிட்டேஷன் அப்படின்றது இதுக்கு முன்னாடி இந்தியாவில் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு கேட்டாங்கன்னா, எஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு தடவை இல்லை, 2 தடவை இல்லை, 4 தடவை பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த நாடாளுமன்ற தொகுதி வரையறை அப்படின்றது வந்து முதல்ல எப்போ பண்ணாங்க அப்படின்னா 1951வது வருஷம் இந்தியாவில் முதலாக நாடாளுமன்ற தேர்தல் அப்படின்றது நடக்குது. ஸோ இந்த காலகட்டத்தில் என்ன பண்ணுறாங்கன்னா, ஒவ்வொரு மாநிலத்துக்கும் இத்தனை தொகுதிகள் அப்படின்னு மொத்தமாக இந்தியாவில் இருக்க இத்தனை மாநிலங்களுக்கு அப்படின்னு வந்து 489 தொகுதிகள் மொத்தமாக இந்தியாவுக்கு வந்து மக்களவை தொகுதிகள் அப்படின்னு வந்து வரையறை ஒன்று கொண்டு வராங்க. இப்போது 1951 வந்து மக்கள் தொகை கணக்கெடுப்பு. இப்போ நமக்கு எல்லாருக்குமே தெரியும், ஒவ்வொரு 10 வருஷத்துக்கும் படிச்சிருப்பீங்க இல்லையா, ஒவ்வொரு 10 வருஷத்துக்கு ஒரு தடவை வந்து இந்தியாவில் சென்சஸ் மக்கள் தொகை கணக்கெடுப்பு அப்படின்றது எடுக்கணும். ஸோ 1951 வந்து அந்த கணக்கெடுப்பு வந்து எடுக்கிறாங்க. ஸோ எடுக்கும்போது 36 கோடி மக்கள் தொகை அப்படின்றது வந்து தெரிய வருது. ஸோ இந்த மக்கள் தொகை, இந்த கணக்கெடுப்பில் எடுக்கப்பட்ட இந்த 51 சென்சஸை வச்சு அதுக்கேற்ற மாதிரி என்ன பண்ணுறாங்கன்னா, மறுபடியும் இந்த நாடாளுமன்ற தொகுதிகளை வந்து வரையறைக்கிறாங்க. ஸோ 1952 அந்த மாதிரியான ஒரு டீலிமிட்டேஷன் பண்ணுறாங்க. ஸோ அதன்படி இந்த 489 அப்படின்றது 494 தொகுதிகள் அப்படின்னு வந்து டீலிமிட்டேஷன் பண்ணுறாங்க. ஓகேவா. ஸோ இப்போது 1951 ஒரு சென்சஸ் எடுத்திருக்காங்க. அதுக்கப்புறமா மறுபடியும் பார்த்தீங்கன்னா 1961 அடுத்த சென்சஸ் எடுக்கிறாங்க. இப்போ 1961 சென்சஸ் எடுக்கும்போது மக்கள் தொகை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 43.9 கோடி, அதாவது ஆல்மோஸ்ட் 44 கோடி, அதாவது 36 கோடியிலிருந்து 44 கோடி ஆயிடுச்சு 10 வருஷத்துலேயே. ஸோ இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, மறுபடியும் மறுசீரமைப்பு பண்ணணும் இல்லையா தொகுதி. ஸோ அதுக்கேற்ற மாதிரி 63ல் என்ன பண்ணுறாங்கன்னா 522 தொகுதிகள் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க. இப்போ ஏன்னா பாப்புலேஷன் அப்படின்றது அதிகமாகிடுச்சு இல்லையா. ஸோ அதுக்கேற்ற மாதிரி அந்த மக்கள் தொகைக்கு ஏற்ற மாதிரி ரெப்ரசன்டேஷன் அதிகப்படுத்தணும் அப்படின்னா 522 தொகுதிகள் மொத்தமாக அப்படின்னு மக்களவை தொகுதிகள் அப்படின்னு வந்து டீலிமிட்டேஷன் ஒன்று பண்ணுறாங்க. இப்போ இதுக்கப்புறமா என்ன ஆகுதுன்னா, 10 வருஷம் கழிச்சு அடுத்த சென்சஸ், அதாவது 1971 வருஷத்தில் வந்து சென்சஸ் எடுக்கணும். இப்போ மக்கள் தொகையை பற்றி பார்க்கணுன்னா 54.8 crore, அதாவது மொத்தமாக ஒரு 55 கோடி அப்படின்ற அளவுக்கு வருது. இப்போ 55 கோடி அப்படின்னும் போது அதுக்கேற்ற மாதிரி மறுபடியும் வந்து மறுவரையறை பண்ணுறாங்க இந்த தொகுதியெல்லாம். ஸோ எத்தனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து 543 தொகுதிகள், ஒட்டு மொத்தமாக 543 கான்ஸ்டிடியூவன்சிஸ் அப்படின்னு வந்து முடிவு பண்ணுறாங்க. இப்போது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த 543 அப்படின்ற நம்பரை. ஏன்னா இந்த 1971 வந்து முடிவு பண்ணாங்க அப்படின்னு சொன்னேன் இல்லையா, 1971 சென்சஸ் எடுக்கிறாங்க. அதுக்கப்புறமா 1973 இந்த டீலிமிட்டேஷன் அப்படின்றது பண்ணுறாங்க, வரையறை அப்படின்றது பண்ணுறாங்க. ஸோ 1973 வருஷம் சொல்லப்படுற இந்த 543 அப்படின்ற அதே நம்பர் தான் இன்னைக்கு 2026 வருஷத்துலையும் அத்தனை தொகுதிகள்லாம் இன்னைக்கு வரைக்குமே கண்டினியூ ஆகுது. ஸோ இந்த இடைப்பட்ட காலத்தில் என்ன நடந்தது, ஏன் அந்த நம்பர் வந்து அடுத்த 10 வருஷத்துலலாம் ஏன் மாற்றவே இல்லை அப்படின்ற கதையை இப்போ நம்ம பார்க்கலாம். இப்போ வருஷம் 1976 அப்போது ஆட்சியில் இருந்த பிரதமர் இந்திரா காந்தி அவர்கள் ஒரு முக்கியமான ஒரு முடிவை வந்து எடுக்கிறாங்க.
சட்ட திருத்தத்தை வந்து கொண்டு வராங்க. அது என்ன அப்படின்னா, இந்தியாவோட ஒரு ஒட்டுமொத்த வளர்ச்சியை மனசில் வச்சு ஒரு முக்கியமான ஒரு டெசிஷன் ஒன்று எடுக்கிறாங்க. அதுதான் என்ன அப்படின்னா, தொகுதி வரையறை அப்படின்றது வந்து கொஞ்ச காலத்துக்கு நிறுத்தி வைக்கணும் அப்படின்றது. அது ஏன் அப்படின்னா, இப்போ நான் சொல்லிட்டு இருந்தேன் இல்லையா, இதுக்கு முன்னாடி 51லேருந்து 61 சென்சஸில் அப்படியே அதிகமாகறாங்க. அப்புறம் அடுத்தடுத்து எவ்ரி 10 இயர்ஸ் வந்து மக்கள் தொகை அப்படின்றது கண்கூடாவே அதிகமாகிட்டே வரதை அவங்க பார்த்துட்டு இருந்தோம் இல்லையா. ஸோ அப்போது இந்தியாவுடைய மக்கள் தொகை அப்படின்றது ரொம்ப கிருன்னு மேலே ஏறிட்டே போகுது. ஸோ ஓரளவுக்காவது நாட்டோட வளர்ச்சியை வந்து நம்ம வந்து அதிகப்படுத்தணும் அப்படின்னா இந்திய மக்கள் தொகையை வந்து கட்டுக்குள்ளே கொண்டு வந்தே ஆக வேண்டிய ஒரு நிர்பந்தத்தில் இந்தியா வந்து இருந்த ஒரு காலகட்டம் அது. ஸோ அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, பிரைம் மினிஸ்டர் மேடம் அவங்க ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் கிட்டலாம் வந்து அந்த ஃபேமிலி பிளானிங் அதோட இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படின்னு எடுத்து சொல்லுங்கள் மக்களுக்கு. இந்த குடும்ப கட்டுப்பாடு அப்படின்றத நீங்கள் என்ன பண்ணுவீங்களோ தெரியாது, அந்த குடும்ப கட்டுப்பாடு அப்படின்றத எல்லாருக்கிட்டையும் நீங்கள் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு ஸ்டேட் கவர்மெண்ட்ஸுக்கெலாம் வந்து அறிவுறுத்துறாங்க. இப்போ ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் வந்து பதிலுக்கு கேட்குறாங்க. இப்போ தென்னிந்திய நாடுகள் குறிப்பாக வந்து கேட்குறாங்க, எங்களுக்கு வந்து நீங்கள் பாப்புலேஷனை வந்து கம்மி பண்ண சொல்கிறீங்க, மக்கள் தொகை அப்படின்றத வந்து நீங்கள் கம்மி பண்ண சொல்கிறீங்க, நாங்கள் கொண்டு வரோம். ஆனால் ஒருவேளை நாங்கள் மக்கள் தொகையை கம்மி கொண்டு வரோம் அப்படின்னா பிரதிநிதித்துவம் வந்து மக்கள் தொகைக்கு ஏற்ற மாதிரி தானே பிரதிநிதித்துவம் வந்து கிடைக்குது. இங்கே மறுவரையறை அப்படின்றது பண்ணுறீங்க இல்லையா, நாடாளுமன்ற தொகுதிகள் ஒதுக்குறீங்க. ஸோ அதில் நீங்கள் வந்து எங்களோட தொகுதிகள் வந்து கம்மியாச்சுன்னா யார் பொறுப்பு அப்படின்னு கேட்கும்போது இப்போது பிரைம் மினிஸ்டர் அவங்க யோசிச்சு பார்க்குறாங்க. ஸோ அதன்படி இந்த சட்ட திருத்தம் அப்படின்றத கொண்டு வராங்க. 42வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம், கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் அப்படின்றது முக்கியமானது. இது வந்து மேடம் இந்திரா காந்தி அவர்கள் கொண்டு வந்தது காங்கிரஸ் கவர்மெண்ட்டில். என்ன அப்படின்னா, இப்போ நான் சொன்னேன் இல்லையா, எவ்ரி 10 இயர்ஸ் சென்சஸ் எடுப்பாங்க, சென்சஸ்க்கு ஏற்ற மாதிரி நாடாளுமன்ற தொகுதிகள்லாம் மாற்றுவாங்க, ஷஃபில் பண்ணி விடுவாங்கன்னு. ஸோ உங்களுக்கு நீங்கள் அதை பற்றியெல்லாம் கவலையே படாதீங்க. இந்த பாப்புலேஷன் கண்ட்ரோல் பண்ணுறதை மட்டும் நீங்கள் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் வந்து நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா போதும். அது வரைக்குமே இந்த பாப்புலேஷனுக்கு ஏற்ற மாதிரி மக்கள் தொகைக்கு ஏற்ற மாதிரி இந்த தொகுதி வரையறை அப்படின்ற அந்த சிஸ்டத்தை வந்து நான் ஹால்ட் பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு ஒரு மிகப்பெரிய ஒரு முடிவு எடுக்கிறாங்க. அதன்படி தான் இந்த சட்ட திருத்தம் அப்படின்றத கொண்டு வராங்க. அந்த சட்ட திருத்தத்தோட காரணம் என்ன, ப்ராமிஸ் கொடுக்கப்பட்டது அப்படின்றத பற்றியெல்லாம் எதுவுமே சொல்லலை. பட் அந்த சட்ட திருத்தத்தின் படி அடுத்த 25 வருஷத்துக்கு, அதாவது 1976 கொண்டு வந்த இந்த சட்ட திருத்தத்துக்கு அப்புறமா 2001வது வருஷம் வரைக்குமே வந்து சென்சஸ் அடிப்படையில் இந்த தொகுதி வரையறை அப்படின்றது பண்ணக்கூடாது அப்படின்ற சட்ட திருத்தம் தான் அது. இப்போ அப்படியே போனீங்கன்னா ஒரு 25 வருஷம் வருஷம் வந்து 2001. அந்த காலகட்டத்தில் வந்து மத்திய அரசை ஆட்சி செஞ்சது அடல் பிஹாரி வாஜ்பேயி அவர்கள், பாஜக தலைமையில் ஆட்சி நடக்குது. இப்போது இந்த 2001 சென்சஸ் மக்கள் தொகை முடிக்குது. மக்கள் தொகை முடிஞ்சதுக்கு அப்புறமா வந்து இந்த தொகுதி மறுவரையறை அப்படின்றது பண்ணணும் இல்லையா, அந்த 25 வருஷம் அப்படின்றது முடிஞ்சிருச்சு. இப்போ இந்த இந்திரா காந்தி அவங்க கொடுத்த அந்த காலகட்டம் அப்படின்றது முடிஞ்சிருச்சு. வாஜ்பேயி அவர்களுடைய காலகட்டம் வந்துடுச்சு. இப்போது இந்த சவுத் இந்தியன் ஸ்டேட்ஸ்லாம் போய் அடல் பிஹாரி வாஜ்பேயி அவர்கள்கிட்ட வந்து ஒரு ப்ளீ ஒன்று வைக்கிறாங்க. அது என்ன அப்படின்னா, இப்போ இத்தனை வருஷங்களாக நீங்கள் இவங்களை வந்து கேட்டிங்க இல்லையா, அந்த ஜனத்தொகை அப்படின்றத வந்து கம்மி பண்ணணும், எப்படியாவது கண்ட்ரோலுக்கு எடுத்துகிட்டு வரணும்னு. இந்த 25 வருஷத்தில் நாங்கள் நீங்கள் சொன்ன மாதிரி பாப்புலேஷன் அப்படின்றத வந்து ஃபேமிலி பிளானிங் அதை வந்து கண்ட்ரோலில் கொண்டு வந்திருக்கோம், இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கோம். ஃபேமிலி பிளானிங்கை, ஹெல்த் செக்டார், அதுக்கப்புறம் எஜுகேஷன், இது எல்லாத்துலேயுமே வந்து முன்னோடி மாநிலங்களாக நாங்கள் தென்னிந்திய மாநிலங்கள் எல்லாருமே இருக்கோம். வேறஸ் வட மாநிலங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த பாப்புலேஷன், அந்த ஃபேமிலி பிளானிங் இதெல்லாம் வந்து எஃபெக்டிவாக அவங்க எடுத்துகிட்டு போகவே இல்லை. அவங்க இந்த ஜனத்தொகை அப்படின்றது ஒரு கண்ட்ரோல்குள்ளே அவங்க வட மாநிலங்கள் வந்து வரல. அதே மாதிரி பொது சுகாதாரம், படிப்பு, அறிவு இதுலேயுமே வந்து அவங்க வந்து ஒரு முன்னாடி வரவே இல்லை. அப்படின்னும் போது நாங்கள் டிசிப்ளின்டாக இருந்திருக்கோம், நீங்கள் சொன்னதை, மத்திய அரசாங்கம் சொன்னதை நாங்கள் ஃபாலோ பண்ணியிருக்கோம், அதனால் எங்களுடைய ஜனத்தொகை அப்படின்றது கம்மியாக இருக்குது. இப்போது இந்த காலகட்டத்தில் நீங்கள் இதை எடுத்துகிட்டு வர்றது அப்படின்றது நியாயமா? ஜனத்தொகைக்கு ஏற்ற மாதிரி தொகுதிகள் வரையறை பண்ணுறது அப்படின்றத எடுத்துகிட்டு வர்றது நியாயமா? இது வந்து தென்னிந்திய மாநிலங்களுக்கு நீங்கள் நியாயம் பண்ணுங்க அப்படின்ற மாதிரியான ஒரு ப்ளீயோடு வராங்க. இப்போது வாஜ்பேயி அவர்கள் வந்து யோசிச்சுட்டு அவர் என்ன பண்ணுறாருன்னா, அவர் ஒரு சட்ட திருத்தத்தை கொண்டு வராரு. அதுதான் வந்து 84வது சட்ட திருத்தம். இது என்ன சொல்லுது அப்படின்னா, இவர் வந்து கிளவராக என்ன பண்ணுறாரு அப்படின்னா, டீலிமிட்டேஷன் அப்படின்றத கொண்டு வராரு. ஆனால் இந்த 543 சீட்ஸ் இருக்கு இல்லையா, தொகுதிகள் இருக்கு இல்லையா, அந்த தொகுதிகள் வந்து அப்படியே ஃப்ரீஸ் பண்ணிட்டார். அந்த நம்பர்ஸில் மாற்றம் இல்லை. பட் அதுக்கு பதிலாக உள்ளே இருக்க தனி தொகுதிகள், அதாவது இந்த எஸ்சி எஸ்டி பிரிவினர்களுக்கு வந்து இந்த மக்கள் தொகைக்கு ஏற்ற மாதிரி அவங்களுடைய பிரதிநிதித்துவம் அப்படின்றது, ரெப்ரசன்டேஷன் அப்படின்றத வந்து மாற்றுறாரு. அதே மாதிரி ஜாகிரபிக்கலி சில தொகுதிகளெல்லாம் வந்து முன்ன பின்ன அதை வந்து ஜாகிரபிக்கலி மாற்றுறாரு, அந்த பரப்பளவு அப்படின்றதெல்லாம் மாற்றுறாரு. ஆனால் இந்த 541 அப்படின்றதுல கை வைக்கவே இல்லை. ஸோ அந்த சட்ட திருத்தத்தின் மூலமாக அதை ஸ்கிப் பண்ணிட்டாரு. ஸோ ஸ்கிப் பண்ண கையோட 2001வது வருஷத்தில் இது நடந்தது இல்லையா, அடுத்தது 25 வருஷத்துக்கு இது யாருமே கை வைக்கக்கூடாது அப்படின்ற ஒரு சட்ட திருத்தத்தையும் வந்து கொண்டு வராரு. இதுதான் 84th அமெண்ட்மெண்ட். ஸோ இந்த சட்ட திருத்தத்தின் மூலமாக 25 வருஷம் யாருமே தொடக்கூடாது அப்படின்றாங்க. ஸோ 2001வது வருஷம் போடப்பட்ட இந்த சட்ட திருத்தம் அப்படின்றது இந்த 25 வருஷம் கழித்து
எப்போ வருது அப்படின்னா 2026. ஸோ இந்த 2026வது வருஷத்தில் தான் நம்ம இங்கே உட்காந்து இதை பற்றி பேசிகிட்டு இருக்கோம். சரி, 2026 என்ன நடக்குது அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி குயிக்காக நம்ம வந்து ஒரு 3 வருஷம் முன்னாடி போயிட்டு வரலாம். 2023ல் ஒரு முக்கியமான ஒரு மசோதா வந்து நிறைவேற்றப்படுது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெண்களுக்கான 33% இடஒதுக்கீடு அப்படின்றது தான். அதாவது ரெப்ரசன்டேஷன் அப்படின்றது, மக்களவையில் இருக்கிற ரெப்ரசன்டேஷன் தொகுதிகளில் வந்து 33% வந்து மகளிருக்கு கொடுக்கணும் அப்படின்ற ஒரு மசோதா நிறைவேற்றப்படுது. நல்ல விஷயம்தான். இப்போ இதை வந்து நிறைவேற்றணும், இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படின்ற இடத்துல தான் ஒரு சிக்கல் வருது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பெண்களுக்கான இந்த 33% அப்படின்றத வந்து எந்த நம்பர்ஸ்லேருந்து அது கழிக்கிறது அப்படின்றது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ வரைக்குமே வந்து 2026ல் இந்த டீலிமிட்டேஷன் அப்படின்றது பண்ணலாம் அப்படின்ற வரைக்கும் அது சொல்லியிருக்காங்க இல்லையா. ஆனால் இப்போ வரைக்குமே நம்ம எதுவுமே பண்ணலை. இப்போ தொகுதி மறுவரையறை எதுவுமே இன்னும் பண்ணாத நேரத்தில் எந்த இதில் இப்போ பழைய தொகுதியில் வந்து பண்ணணுமா, இல்லை மறுபடியும் வந்து பாப்புலேஷனுக்கு ஏற்ற மாதிரி, மக்கள் தொகைக்கு ஏற்ற மாதிரி தொகுதி மறுவரையறை பண்ணிவிட்டு அதிலிருந்து இந்த 33% அப்படின்றத பெண்களுக்கு கொடுக்கணுமா அப்படின்றது தான் கேள்வியே. சரி, மக்கள் தொகையை பொறுத்த வரைக்கும் கடைசியாக எடுத்த மக்கள் தொகை 2021 தான் இருக்கும் இல்லையா. ஏன்னா நான் ஏற்கனவே சொன்னேன் 51, 61, 71, 81 அந்த மாதிரி 2011, 2021 கடைசியாக எடுத்திருப்பாங்க இல்லையா. ஸோ 21 எடுத்ததை வச்சு இவங்களுக்கு இந்த 33% அப்படின்றத பிரித்து கொடுத்துடலாமே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கேயும் ஒரு சிக்கல் இருக்குது. அது என்ன அப்படின்னா, 2021 வந்து இந்த மத்திய அரசு சென்சஸ், மக்கள் தொகை கணக்கெடுப்பு அப்படின்றத வந்து பண்ணவே இல்லை. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கோவிட் லாக்டவுன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ 2021லையும் பண்ணலை, 22, 23, இப்போ 26ல் இருக்கும், இப்போ வரைக்குமே பண்ணலை. ஸோ 26ல் தான் இதுக்கான பணிகள், சென்சஸ் பணிகள் வந்து தொடங்கியிருக்காங்க. இப்போ இதில் சிக்கல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புதிய மக்கள் தொகை சென்சஸ் அப்படின்றது எடுக்கணும். எடுத்தால் தான் இந்த மறுவரையறை அப்படின்றத பண்ண முடியும். அந்த மறுவரையறை, தொகுதி மறுவரை அப்படின்றத பண்ணாதான் அதுக்கேற்ற மாதிரி இந்த 33% பெண்களுக்கான இடஒதுக்கீடு அப்படின்றத வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும். ஸோ இதெல்லாம் வந்து எப்போ பண்ணலாம் அப்படின்னா, 2034 தேர்தலில் பண்ணலாம் அப்படின்னு பிளான் இருந்தது. பட் 2029 தேர்தலையே பண்ணணும் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்காக தான் அவசரமாக இப்போது நாடாளுமன்ற கூட்டத்தொடர் அப்படின்றது வந்து கூட்டியிருக்காங்க. பார்லிமெண்ட்டை வந்து அதுக்காக தான் ஆஃப் சீசனில் இப்போ வந்து கூட்டியிருக்காங்க. இப்போ இந்த பார்லிமெண்ட்டை கூட்டுறதுக்கு வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபசாட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பெண்களுக்கான இடஒதுக்கீடு இருக்கு இல்லையா, இது வந்து ஒரு நல்ல விஷயம். எப்படி பார்த்தாலுமே அது ஒரு நல்ல விஷயம் தான். ஸோ அந்த விஷயத்தை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். ஸோ அந்த விஷயத்தை இடஒதுக்கீடு கொடுக்கணும் அப்படின்னா நமக்கு வந்து இந்த தொகுதி வரையறை என்ன அப்படின்னு புது லிஸ்ட் கிடைக்கணும். புது லிஸ்ட் கிடைக்கணும் அப்படின்னா இந்த சென்சஸ் எடுக்கணும் அப்படின்றதுனால. ஸோ இங்கே பாராளுமன்றத்தை வந்து கூட்டி 3 முக்கியமான மசோதாக்கள் வந்து நிறைவேற்றதுக்காக வந்து பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. அது என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே சொன்ன இந்த மகளிருக்கான இடஒதுக்கீடு அந்த மசோதா ஒன்று, அப்புறம் நாடாளுமன்ற தொகுதி பிரதிநிதிகளுடைய எண்ணிக்கை, அடுத்தது தொகுதி மறுவரையறை. ஸோ இந்த 3 விஷயங்களுமே வந்து மசோதாவை ஆக்டா வந்து பில் பாஸ் பண்ணணும் அப்படின்னு வந்து பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த நாடாளுமன்ற தொகுதிகளுடைய எண்ணிக்கையை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறது அப்படின்றது வந்து இப்போ பண்ணலாம், அப்போ பண்ணலான்னு இதோ அதோன்னு ஒரு 50 வருஷம் தள்ளி போட்டு கடைசியாக 1976 இப்போ 2026 வரைக்கும் 50 வருஷமாக தள்ளி போட்டு ஃபைனலாக இப்போ அதை பண்ணலாம் அப்படின்னு வந்து கொண்டு வந்திருக்காங்க. இதுக்காக தான் ஆஃப் சீசனாக இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு அவசரமாக பார்லிமெண்ட் செஷனை கூட்டி இப்போ வந்து இந்த மசோதா வந்து நிறைவேற்றணும் அப்படின்னு வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ மத்திய அரசாங்கம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த தொகுதி வரையறை அப்படின்றத பார்த்து யாரும் வந்து பயப்படாதீங்கப்பா, இந்த நாடாளுமன்ற தொகுதிகளை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறது அப்படின்னா வந்து நாங்கள் பழைய மாதிரி இந்த ஜனத்தொகை அடிப்படையிலலாம் நாங்கள் வந்து பண்ண மாட்டோம். உங்களுக்கு இப்போது 50% அவுட்ரைட்டாக எல்லாருக்கும் 50% அப்படின்னு நாங்கள் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு தான் நாங்கள் வந்து மசோதா கொண்டு வர போகிறோம், சட்டம் கொண்டு வர போகிறோம் அப்படின்னு. இப்போ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா, உதாரணத்துக்கு ஒரு ஸ்டேட் கிட்ட வந்து 10 தொகுதிகள் இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஒரு மாநிலத்தில் 10னா அதில் 50% அப்படின்னா 5 இல்லையா. ஸோ 10 + 5 15 தொகுதிகளாக வந்து உயர்த்தப்படும். இப்படி தான். ஸோ இந்த மாதிரி எல்லா மாநிலங்களுக்கும் உங்ககிட்ட ஆல்ரெடி என்ன இருக்கோ அதுலேருந்து அப்படியே 50% வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது கேட்கும்போது ரொம்ப நல்லா இருந்தாலும் இதை வந்து நடைமுறைப்படுத்துறதுல சில சிக்கல்கள் இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா 543 மக்களவை தொகுதிகள் இருக்கு அப்படின்னு சொன்னேன் இல்லையா. இப்போ இதில் வந்து 50% அப்படின்னு நம்ம எடுத்தோம்னா 271 தொகுதிகள். ஸோ 541 + 271 அப்படின்னு எடுத்தீங்கன்னா மொத்தமாக வந்து 815 தொகுதிகள் வரும். இதில் 33% பெண்களுக்கு அப்படின்னு எடுத்தாலும் 269 தொகுதிகள் பெண்களுக்கு விட்டுருங்க. ஸோ அது எல்லாத்தையும் சேர்த்து மொத்தமாக பார்த்தீங்கன்னா வந்து 815லேருந்து 850 தொகுதிகள், தனி தொகுதிகள் எல்லாத்தையும் சேர்த்து 850 தொகுதிகள் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ 543லேருந்து 850 அப்படின்ற ஒரு பெரிய நம்பருக்கு வந்து லீப் ஆக போகுது இந்த பிரதிநிதித்துவம் அப்படின்றது. ஸோ இத்தனை மக்களவை தொகுதிகள் எம்பிஸ் எல்லாம் வந்து போக போகிறாங்க இல்லையா.
ஸோ அப்படி போகும்போது இந்த ரெப்ரசன்டேஷன் அப்படின்றது எப்படி மாறுது அப்படின்றத பார்க்கலாம். உதாரணத்துக்கு இப்போ தமிழ்நாட்டை எடுத்தோம் அப்படின்னா, இப்போ தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் 39 தொகுதிகள் இருக்குது. ஸோ இப்போ வந்து நம்மளுக்கு 50% அப்படின்னு கொடுக்கும்போது நமக்கு எவ்வளோ ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து 58 தொகுதிகள் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ 58 தொகுதிகள் அப்படின்னு கேட்கும்போது நல்லா தான் இருக்கும், பரவாயில்லையே சூப்பர்ப்பா, 39லேருந்து 58 தொகுதிகள் அப்படின்னு போனாலும் இந்த பக்கத்தில் பார்த்தீங்கன்னா நார்த் ஸ்டேட்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த விகிதம் அப்படின்றது ரொம்ப பெரிய ஒரு டிஃப்ரென்ஸை கொண்டு வருது. உதாரணத்துக்கு உத்தரப்பிரதேசை பொறுத்த வரைக்கும் 80 தொகுதிகள் இருக்கிறதுலே அதுதான் அதிகம், 80 தொகுதிகள் இருக்குது. ஸோ அதில் நீங்கள் 50% அப்படின்னு அப்ளை பண்ணிங்கன்னா ரொம்ப பெரிய நம்பர் வந்துடுது, 143 அப்படின்னு வருது. அதே மாதிரி பீகாருக்கு வந்து 40லேருந்து 79 தொகுதிகளாக வந்து கொடுக்குறாங்க. ஸோ இந்த மாதிரி நார்த்தன் ஸ்டேட்ஸு முக்கியமாக ஹிந்தி பேசக்கூடிய மாநிலங்கள்லாம் இருக்குது இல்லையா, ஸோ அங்கெல்லாம் அதோடைய இன்க்ரீஸ் அப்படின்றது ரொம்ப அதிகமாகவே இருக்குது. ஸோ இங்கே பர்சன்டேஜாக வந்து பார்க்கும்போதுமே ரெண்டுத்துக்கும் இருக்க டிஃப்ரென்ஸ் அப்படின்றது அதிகமாக இருக்குது. உதாரணத்துக்கு தென்னிந்திய மாநிலங்கள்லாம் நம்ம எடுத்துக்கிட்டோன்னு வைங்களேன், இப்போ தமிழ்நாடு 39 சீட்ஸு, கேரளா 20, கர்நாடகா 28, ஆந்திர பிரதேஷ் 25, தெலுங்கானா 17, மொத்தமாக 129 மக்களவை தொகுதிகள் இருக்குது. இது வந்து பழைய கணக்கு சொல்கிறேன். ஸோ 129 இருக்குது இல்லையா. இப்போது புதுசாக இவங்க மாற்றும் போது என்ன ஆகுதுன்னா மொத்தமாக வந்து 50% அப்படின்னு மேலே கொஞ்சம் ஏற்ற இறக்கமாக வச்சு இந்த 129 அப்படின்றது 194 அப்படின்ற நம்பருக்கு வந்து வருது. அதே இந்த பக்கமாக பார்த்தீங்கன்னா நார்த் ஸ்டேட்ஸை பொறுத்த வரைக்கும் 194 அப்படின்ற பழைய நம்பர், இந்த கலெக்டிவ் நம்பர், இந்த நார்த்தன் ஹிந்தி ஸ்பீக்கிங் ஸ்டேட்ஸில் இருந்த கலெக்டிவ் நம்பர் அப்படின்றது 340 தொகுதிகள் அப்படின்ற நம்பருக்கு வருது. ஸோ யோசிச்சு பாருங்கள், 129 வந்து 194 ஆகுது. அதே இந்த பக்கம் 194 அப்படின்றது வந்து 340 ஆகுது. ஸோ நம்ம பர்சன்டேஜ் கணக்கில் பார்த்தாலுமே வந்து இது வந்து ஆல்மோஸ்ட் டபுள் ஆகுது. ஸோ இந்த பிரதிநிதித்துவம் அப்படின்றது அங்கேயே அடி வாங்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ சிம்பிளாக வந்து சொல்லணும் அப்படின்னா, இப்போ இந்த மறுவரையறையெல்லாம் பண்ணியாச்சு அப்படின்னு வைங்களேன், இந்த நாடாளுமன்ற தொகுதிகளோட எண்ணிக்கையெல்லாம் எல்லாத்தையும் மாற்றி போட்டாச்சு, எல்லாம் ஒத்துக்கிட்டாங்க அப்படின்னு. இப்போ நாளை பின்ன இப்போ மத்திய அரசாங்கத்திலேருந்து ஒரு சட்டத்தை கொண்டு வரணும் அப்படின்னா மொத்தமாக வந்து ஒரு 815 மினிமமாக 815 சீட்ஸ்க்கு வந்து எடுத்துகிட்டு மாற்ற போகிறாங்க இல்லையா. ஸோ இப்போ அந்த 815ல் மெஜாரிட்டியை ப்ரூவ் பண்ணணும், அப்போ தான் வந்து இந்த மசோதா நிறைவேறி அது சட்டமாக பாஸ் ஆகும் இல்லையா. ஸோ இந்த மசோதா நிறைவேறணும் அப்படின்னா 408 பேர் அப்படின்றது குறைந்தபட்சமாக வந்து மெஜாரிட்டியை வந்து ப்ரூவ் பண்ணுறதுக்கு தேவையான நம்பர்ஸ். 408 பேர் அப்படின்றதுல 340 பேர் அந்த வாக்குகள் அப்படின்றது உங்களுக்கு வெறும் இந்த ஹிந்தி ஸ்பீக்கிங் ஸ்டேட்ஸ் இருக்கு இல்லையா, முக்கியமான அந்த 10 ஸ்டேட்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ அவங்க கிட்டேருந்தே உங்களுக்கு கிடைச்சிருது. ஒரு 340 நம்பர்ஸ் அப்படின்றது அங்கேருந்தே வந்துடுச்சு அப்படின்னா இது வந்து கிட்டத்தட்ட மெஜாரிட்டியை ப்ரூவ் பண்ணுறதுக்கு வேண்டப்பட்ட நம்பர்ஸில் வந்து 83% இதுலேருந்தே உங்களுக்கு கிடைச்சிருது. அப்படின்னும் போது உங்களுக்கு வந்து இது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. இப்போது மற்ற சவுத் இந்தியன் ஸ்டேட்ஸோடைய ஒரு வாக்குகள் இல்லாமலே உங்களால் வந்து அதை ப்ரூவ் பண்ணிட முடியும் அப்படின்ற ஒரு நிலைக்கு தான் தள்ளப்படுவோம். அதாவது அடுத்த தடவை ஏதாவது எனக்கு ஒரு சட்டம் வந்து கொண்டு வரணும் அப்படின்னா நான் வந்து வெறும் அந்த 10 ஹிந்தி ஸ்பீக்கிங் ஸ்டேட்ஸோட வாக்குகளை வச்சு நான் வந்து சட்டத்தை வந்து கொண்டு வந்துட்டு போயிடுவேன். இது வந்து சிம்பிளாக சொல்லணும்னா தென்னிந்திய மாநிலங்களுடைய ஒரு ஓட்டு கூட இல்லாமலேயே மத்திய அரசால் ஒரு சட்டத்தை கொண்டு வர முடியும், அவ்வளோதான். ஸோ இப்படி வர்றது அப்படின்றது கூட்டாட்சி தத்துவத்தை வந்து நீர்த்து போகக்கூடிய ஒரு செயல் இல்லையா அப்படின்றது தான் வந்து சவுத் இந்தியன் ஸ்டேட்ஸோடைய கேள்விகளாக இருக்குது. இது வந்து இவ்வளோ நேரம் நம்ம பேசிகிட்டு இருக்கிறது வந்து டீலிமிட்டேஷன் அப்படின்றது இந்த ரெப்ரசன்டேஷன் பிரச்சனை மட்டும் கிடையாது, அந்த வேல்யூ பிரச்சனை மட்டும் கிடையாது, இது வந்து நிதி பிரச்சனையும் கூட. இது நிதி பங்கீடு இருக்கு இல்லையா, ஸோ அதுலேயுமே பிரச்சனைகள் வரும், சமநிலை இன்மை அப்படின்றது வரும் அப்படின்றது வந்து சொல்கிறாங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது ஒரு தொகுதி இருக்குன்னா அந்த தொகுதியை மேம்பாட்டுக்காக மத்திய அரசாங்கத்திலேருந்து ஒரு குறிப்பிட்ட நிதி கொடுப்பாங்க இல்லையா. இப்போ தொகுதிகள் அதிகமாகும் போது அந்த நிதி பங்கீடு அப்படின்றது வந்து அந்த இடத்துக்கான அந்த மாநிலத்துக்கான நிதி பங்கீடு அப்படின்றது வந்து அதிகமாகும். அப்போது யாருக்கெல்லாம் வந்து தொகுதிகள் அதிகமாக கிடைக்கலையோ அவங்களுக்கு அவங்களோட பங்கீடு வந்து நிதியுமே வந்து கம்மியாக இருக்கும். உதாரணத்துக்கு இதை நம்பர்ஸாக பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ பழைய அதாவது இப்போ இருக்க கணக்கின்படி சவுத் அண்ட் நார்த்தோட கம்பேரிசன் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கலாம். சவுத்தை பொறுத்த வரைக்கும் 129 தொகுதிகள் இருக்கு இல்லையா. ஸோ அதில் வந்து ஒரு தொகுதிக்கு 5 கோடி அப்படின்னு மத்திய அரசாங்கத்திலேருந்து கொடுத்தாலும் 3225 கோடி ரூபாய் கொடுக்குறாங்க. அதே நார்த்தில் பொறுத்த வரைக்கும் 194 தொகுதிகள் இருக்கு இல்லையா. ஸோ அவங்களுக்கு 5625 கோடி கொடுக்குறாங்க. ஏற்கனவே சவுத்துக்கும் நார்த்துக்கும் இந்த நிதி பங்கீடு அப்படின்ற டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து 2400 கோடி ரூபாய் அப்படின்னு வருது. இப்போ அதுவே வந்து இப்போ இவங்க சொல்லக்கூடிய இந்த புது கணக்கு அப்படின்றதுல பார்த்தீங்கன்னா இந்த 194 தொகுதிகள் அப்படின்னு சவுத் இந்தியா அந்த கணக்கில் பார்த்தீங்கன்னா 4850 கோடி ரூபாய் அப்படின்றது வருது. ஆனால் நார்த் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இப்போ அவங்களுக்கு தொகுதிகள் இன்க்ரீஸ் ஆகிடுச்சு இல்லையா, 340 தொகுதிகள் அப்படின்றதுனால
8,500 கோடி ரூபாய். ஸோ பழைய கணக்கில் பார்த்தீங்கன்னா 3,650 கோடி ரூபாய் இந்த டிஃப்ரென்ஸ், நிதி பங்கீட்டில் டிஃப்ரென்ஸ் அப்படின்றது வருது. ஏற்கனவே தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இந்த நிதி பங்கீடு மத்திய அரசோட அப்படின்றதுல வந்து ஏகப்பட்ட சிக்கல்கள் இருந்துட்டு இருக்கு. அதுலேயும் வந்து இந்த கல்வி நிதியெல்லாம் வந்து நிறைய பிடிச்சி வச்சுட்டு இருக்காங்க, கொடுக்காம இருக்காங்க. இது வந்து கடந்த வருஷம் எல்லாமே அது ஒரு பெரிய டாப்பிக்காக தான் போயிட்டு இருந்தது. ஸோ இந்த நிதி பங்கீட்டில் சிக்கல் அப்படின்றது மத்திய மாநில அரசுக்கு தமிழ்நாட்டில் தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்குது. அப்படின்னும் போது இப்போ இருக்கக்கூடிய இந்த டீலிமிட்டேஷனுக்கு அப்புறமா இந்த சிக்கல் அப்படின்றது, நிதி பங்கீட்டு சிக்கல் அப்படின்றது இன்னும் அதிகமாகும் அப்படின்றது தான் இவங்களோட பயமாக இருக்குது. ஏன்னா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இந்த நிதி பங்கீடு மட்டும் கிடையாது, இந்த வரி பணம் ரிட்டர்ன் ஆகுறது இருக்கு, அந்த கணக்குலையுமே வந்து தொடர்ந்து ஒரு பிரச்சனை இருந்துகிட்டே தான் இருக்குது. இதில் வந்து ஒரு அதிருப்தி அப்படின்றது இருந்துகிட்டே தான் இருக்குது. ஏன்னா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இப்போ ஒரு ஸ்டேட்டுமே வந்து இந்த வரின்றது முதல்ல சென்டருக்கு போயிட்டு சென்டரில் காசு எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா தான் நமக்கு வரும். ஸோ அந்த வகையில் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம ₹1 கொடுக்குறோம் அப்படின்னா சென்டர் எடுத்துக்கிட்டு அந்த ₹1 29 பைசா தான் திரும்ப ஸ்டேட்டுக்கு வருது. வேறஸ் மெஜாரிட்டி ஆஃப் நார்த் இந்தியன் ஸ்டேட்ஸ், உத்தரப்பிரதேஷ் மாதிரி, பீகார் மாதிரியான நார்த் இந்தியன் ஸ்டேட்ஸ்க்கெலாம் வந்து அவங்க ₹1 கொடுத்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ₹2 வந்து திருப்பி கொடுக்கப்படுது. ஸோ மத்திய அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு வந்து வரி பணம் அப்படின்றது அதிகமாக தான் அவங்களுக்கு திரும்ப கொடுக்குறாங்க. ஆனால் நமக்கு பொறுத்த வரைக்கும் நம்ம டெஃபிசிட்டில் தான் போயிட்டுருக்கோம். ஸோ இந்த ஒரு அதிருப்தி அப்படின்றது ஏற்கனவே போயிட்டுருக்கு. ஸோ நிதி சிக்கல்லையும் அது வந்து கொண்டு போய் விட்டுருமோ அப்படின்ற பயமும் தென்னிந்திய ஸ்டேட்ஸை பொறுத்த வரைக்கும் இருந்துகிட்ருக்கு. இப்போது இதை பொறுத்த வரைக்கும் இந்த 50% வந்து இந்த தொகுதி வரையறையில் வந்து யூஸ் பண்ணுறது அப்படின்றத பொறுத்த வரைக்கும் இதை எப்படி பார்க்குறாங்கன்னா, ஒரு பனிஷ்மெண்ட்டாக வளர்ந்த நாடுகளுக்கு மத்திய அரசாங்கம் கொடுக்கக்கூடிய ஒரு, வளர்ந்த நாடுகளுக்கு அதுலேயும் குறிப்பாக தென்னிந்திய நாடுகளுக்கு மத்திய அரசாங்கம் கொடுக்கக்கூடிய ஒரு பனிஷ்மெண்ட்டாக தான் வந்து இது ஜென்ரலாக பார்க்கப்படுது. அதாவது ஒரு பையன் வந்து நல்லா படிக்கிறான், கிளாஸில் வந்து ஒரு ஸ்டூடெண்ட் நல்லா படிக்கிறான் அப்படின்னா அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு இன்சென்டிவ் கொடுக்கறதுக்கு பதிலாக நல்லா படிக்காத பையனுக்கு வந்து எடுத்து மார்க்ஸ் அள்ளி கொடுத்தா எப்படி இருக்கும்? இப்போ படிக்கிற பசங்களுக்கு வந்து அப்போ நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டு படிச்சிருக்கவே தேவையில்லை போல இருக்குது, கிளாஸ் டீச்சர் சொன்னதெல்லாம் நம்ம வந்து ஃபாலோ பண்ணியிருக்கோம், ஆனால் நமக்கான ஒரு இம்பார்ட்டன்ஸ் அப்படின்றது கிடைக்கவே இல்லையா அப்படின்ற மாதிரி தானே இருக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. டீலிமிட்டேஷனை பொறுத்த வரைக்கும் தென்னிந்திய மாநிலங்களுடைய இந்த ஐயப்பாடுகள்லாம் வந்து சரிதானா, இவங்க பயப்படுறதுலாம் சரிதானா? மத்திய அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் எல்லாருக்கும் இந்த கூட்டாட்சி தத்துவம் அப்படின்றத மனசில் வச்சுக்கிட்டு இந்த டீலிமிட்டேஷனை வந்து என்ன மாதிரி கொண்டு போனால் அது சரியாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்றதெல்லாம் வந்து கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள், டிஸ்கஸ் பண்ணலாம். இப்போதைக்கு வந்து இந்த டீலிமிட்டேஷன்னா என்ன அப்படின்றத பற்றி ஒரு பேசிக்கான ஒரு ஐடியா வந்து கிடைச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன், நம்புகிறேன். ஸோ மறுபடியும் இன்னொரு நல்ல ஒரு வீடியோவில் மறுபடியும் சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கண்மணிஸ்.